நான் என்ன சொல்றேன், இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அதிமுக வந்து வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குதுங்கிறாங்க. जब खुजली हाथ से बाहर निकल जाए इस घर काम है. இவங்க 3000 கொடுத்தாங்கிறாங்க, அதிமுக 2000 கொடுத்தாங்கிறாங்க. கொடுத்தாங்க, யாரால கொடுத்தாங்க? இந்த மகனால் தான் கொடுத்தாங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் இல்ல, என் பிள்ளைகள் இல்லைன்னா உங்களுக்கு 500 ரூபாய் 200 ரூபாய் கதை முடிஞ்சிருக்கும். போட்டி அவங்க 2 பேருக்குமா இருந்தா அவங்க இவர் 200 அவர் 300 கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இடையில ஒரு புலி பாயுது பாருங்க. ரெண்டு கையிலையும் நகங்கள் கிழிச்சு கொண்டு திராவிட பன்னிகளை அடிச்சு வேட்டையாட புலிகள் பாயும் போது வாக்குக்கான மதிப்பு விலை ஏறிக்கொண்டே போகுது. எப்படி ஏறுது? இவனை ரத்த வெறியோட விரட்டுறான்னா இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச வேங்க நினைச்சுக்கிட்டு என் மேல ஏறின ஆட்டோல அவன் ஏறி போய்க்க. எரிவாயு உருளை எரிகாற்று ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. எரிகாற்று உருளை விலை ஏறுது, பால் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, மின் கட்டண விலை ஏறுது, நூல் விலை ஏறுது, சொத்து வரி ஏறுது, எல்லாமே ஏறுது. வாக்குக்கான காசு ஏறுது, என்னால் ஏறுது. கைதட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்காவது இந்த மகனுக்கு போட்டு விடுங்க. அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். ரொம்ப நன்றிடா மகனே, 15000 கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதான் எனக்கு அரிசி ஒரு மூட்டை கொடுத்தான். அம்மா ஐயா, அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே. அம்மா அரிசியை வாங்கிட்டு வாக்கு போட்டுறாதீங்கம்மா, வாக்கி அரிசி போட்டு விட்டுருங்கம்மா. அம்மா அப்பா காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் டாடி போடுங்க போடுங்க, மம்மி டாடி போடுங்க போடுங்க, ஏதாவது போடுங்க, போடுப்பா. அவங்களுக்கு ஒரு வாக்கரிசி போட்டு விட்டுருங்கம்மா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க 50 வருஷமா தாயே, என் தந்தையே, தங்கச்சிகளே 50 வருஷமா ரெட்டலைக்கு போட்டு உதயசூரியனுக்கு போட்டு எங்களை எல்லாம் உங்க பிள்ளைகளை நடு ரோட்ல போட்டியில தாயே. நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. கத்தி கத்தி சாக முடியலம்மா, தொண்டையெல்லாம் புண்ணா போச்சு. இவன் தானே தொண்டையில அடிவேர் வலிக்க வலிக்க எடுத்து எடுத்து பேசுறேன் அம்மா. நல்லா இருப்பிய. ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டுமா, ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு மண்ட போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். ஒரே ஒரு நீங்க ஒரு தடவை படுத்து யோசிச்சு. ஆமா, இந்த பயிர்களுக்கு ரொம்ப நாளா ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையன் வெளியில இருந்து போன் அடிச்சு சொன்னான், சீமானுக்கு போடு, விவசாயிக்கு போடணும். ஆமா போடணும், அப்பதான் இவங்க கொட்டமா அடங்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay. 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 Next. அதுக்காவது போடுங்கம்மா, அதுக்காவது போடுங்கம்மா. அம்மா அம்மா காலையில ஐயோ பசியில உசுறு போகுது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா. ஒரு கருத்து படம் பார்த்தம்மா, ஒரு அம்மா யமதர்ம ராஜாட்ட கும்பிடுதுமா, நாங்க என்ன உனக்கு பாவம் பண்ணோம்? எங்க ஊரு எம்எல்ஏவை கூட்டிட்டு போவேன் சீக்கிரம், எங்க தொகுதியிலையும் ஒரு இடைத்தேர்தல் வரட்டும்.
நீ நல்லா இருப்ப. உனக்கு கருணை இல்லையா? உனக்கு கண் இல்லையா? உனக்கு என்ன நாங்க செய்யல? நான் எதையாவது செய்யறேன். எங்க ஊர் எம்எல்ஏ மட்டும் கூட்டிட்டு போயிரு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க ஐயா ஐயா, ஈரோட்டு கிழக்கு மாதிரி எங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரட்டும்னு சனம் கும்பிடு கும்பிடு. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. அடிக்கடி கூட்டிட்டு போயிடாத மதுரமராசா. இந்த தேர்தலுக்கு வேலை செய்யவே காசுக்கு கடும்பாடு பட்டுட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சோறு போட முடியல, தங்க இடம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம். இது மாட்டா இது புடி போய் 4 தெருவில் கலெக்ஷன் பண்ணிட்டு வா. இது மாதிரி பல ஆயிரம் மடங்கு கூட்டம் வெளியில இருக்கு. யாருப்பா அது கிரவுடு? கிருத்தரம் பூச்சட வர்றதுக்கு அவனுக்கும் காசு இல்ல, எனக்கும் தங்க வைக்க காசு இல்ல, சோறு போட காசு இல்ல. எமதர்மா ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு இடையில விட்டு தூக்கு. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு இடைவெளி விட்டு தூக்கு. ஈரோட்டு வாழ் மக்களை நான் பெரிது நேசிக்கிறேன், பெரிது நம்புறேன். ஒட்டுமொத்த என் இன மக்களை நான் நேசிக்கிறேன். இந்த மண்ணில் வாழும் எல்லா மக்களையும் நாங்க நேசிக்கிறோம், பேரன்பு கொண்டு காதலிக்கிறோம். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்கதான் ரோக்கிய மாதிரி ஃபுல்லா நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்க பக்கம் இந்த பக்கம் நீ பார்க்கவே முடியல. ஒன்றை நான் சொல்லுவேன், தமிழ் இன மக்களினுடைய தன்மானம் பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் உழுது விளைக்கிற காட்டை அடமான வைப்பான், குடியிருக்கிற வீட்டை அடமான வைப்பான், கட்டிய பொண்டாட்டியின் தாலியை கூட அடமான வைப்பான். ஆனால் தன்மானத்தை ஒருபோதும் அடமான வைக்க மாட்டான். நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா சொம்ப சூப்பர் சார்ன்ற என்னத்த சொல்றது? நாங்க இதெல்லாம் கிளம்புறது நிறைய பேர் கட்சி விட்டு நானும் கிளம்புறேன். சொல்றதே கேளு. அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. அது நான் தான். ஏன்னா என் பிள்ளைகள் முதல்ல இருந்து என்னோட தான் இருந்திருப்பாங்க. எனக்கு தங்க வைக்க இடம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கூட காசு இல்லை. கடைசியாக 2 நாள் வாங்கடான்னு சொன்னது நான் தான். புரியுதா உங்களுக்கு? நீங்க காசு இருந்தா கொடுங்க. போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டனா களம் வந்திருக்கேன். சில்லற காசு வேணுமாம்ல, சில்லற காசு. களம் எங்க கையில தான் இருக்கு, காசு தான் அவங்க கையில இருக்கு. காசு இல்லாம என்னது கிடையாது வேற. உங்களுக்கு விளங்குதில்லை. நீங்க ரொம்ப நாளா இங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா நாங்க எப்படி வேலை செய்யறோம்? அது என்னத்துக்கு நம்ம அங்க போனோம்னா, இங்க இருக்கிற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியுது, இங்கே கொலுசு கொடுக்கறது, பட்டு புடவை கொடுக்கறது, அப்புறம் இந்த குக்கர் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, வேட்டி சட்டை கொடுக்கறது, இதெல்லாம் தெரியுது, உங்களுக்கு தெரியுது. அப்போ இதை ஒரு அநீதியாக இருக்குது. இது ஜனநாயகம் மாதிரி இல்லை. ஆனால் எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. அவரு கரெக்டாக இருப்பாப்புல, 10 பொருத்தும் பக்காவாக பொருந்தும், அளவெடுத்து செஞ்ச பீஸ் அப்படின்னாக்கா அப்போ அந்த பீஸு கூப்பிட்டு அப்படி சொல்லலையா? மிஸ்டர் டாலக், ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைக்கிறாங்களே.